अर्धनारीश्वरम् आराधयामि सततम् अत्रिभृगुवसिष्ठादिमुनिभृङ्ग वन्दितम् अर्धनारीश्वरम्. திருத்தல தரிசனத்தில் அச்சம் போக்கும் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரருடைய திருக்கோவில். அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னாலே நமக்கு பட்டு ஞாபகம் வர க்ஷேத்திரம் எது? திருச்செங்கோடு. ஆனால் அதே பெயரோட சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் நெகநல்லூரில் உருவமில்லாமல் சிவலிங்க வடிவத்தில் அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம். சிவலிங்க வடிவத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறது ரொம்ப அபூர்வமான அமைப்பு. இந்த பேரோட சந்நிதி வேற எங்கேயும் இருக்கிறதாவே தெரியல. இங்கே காட்சி தரக்கூடிய சிவலிங்கத்துக்கு இந்த பெயர் வந்தது, ஒரு அழகான கோவில் அமைஞ்சது ரொம்ப சுவாரஸ்யமான சரித்திரம். சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாபெரிவா நெகநல்லூருக்கு விஜயம் பண்ணுறார். அப்போ இந்த கோவில் இல்லை, ஆனால் பக்கத்தில் நீர் நிறைந்த ஒரு திருக்குளம் இருந்தது. பெரியவாதனுடைய நித்திய பூஜை ஜபதப்பங்கள்லாம் அந்த குளக்கரையில் பண்ணுறது வழக்கம் இல்லையா? அந்த குளத்தில் நீராடுபவர்கள்லாம் ஒரு கல் மீது துணியெல்லாம் அரைஞ்சு தோச்சுன்னு இருக்கா. பெரியவா பார்க்குறா, தன்னுடைய ஞான திருஷ்டியில் இந்த கல் ஒரு சிவலிங்கம்ங்கிறத உணர்ந்தா. உடனே பக்தாள்கிட்ட அந்த குளத்திலிருந்து அந்த சிவலிங்கத்தை எடுத்து தனியாக கரையிலேயே பிரதிஷ்டை பண்ணுன்னு ஆணையிட்டா. அந்த சிவலிங்கத்திற்கு அர்த்தநாரீஸ்வரர்னு பேர் வச்சா. பெரியவா எதை சொன்னாலும் அதில் ஒரு 1000 அர்த்தம் இருக்கும் இல்லையா? சிவலிங்கத்துக்கு ஏன் அர்த்தநாரீஸ்வரர்னு பேர் அப்படின்னு கேட்டால் மகாபெரிவா அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறா. சிவலிங்கத்தினுடைய தலைபாகத்திற்கு பாணம்னு பேர், நடுபாகத்திற்கு ஆவுடையார் அப்படின்னு பேர். ஆவுடையாரை விட பானம் பெருசாக இருந்தால் அந்த சிவலிங்கத்தில் சிவாம்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பானத்தை விட ஆவுடையார் பெருசாக இருந்தால் அந்த சிவலிங்கத்தில் சக்தி அம்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அர்த்தநாரீஸ்வர சிவலிங்கத்தில் சக்தி சரிசமமாக இருக்கிறதுனால பக்தா பெரியவா தீர்க்க தரிசனமாக பார்த்து அர்த்தநாரீஸ்வர பக்த சமாஜம்ங்கிற அமைப்பில் 1969 கருவறையை கட்டி லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணான். கோவில் பல வளர்ச்சிகளை கொண்டு 1971 கருவறை விமானம் அமைக்கப்பட்டு கருவறைக்கு முன்னாடி பாலகணபதியும் பாலசுப்பிரமணியரும் பிரதிஷ்டை பண்ணப்பட சர்வேஸ்வர கருணாகரமூர்த்தே சாமகான பிரிய வேதபூர்த்தே பரமேஸ்வர கங்காதர கீர்த்தே பரமேஸ்வர கங்காதர கீர்த்தே பதித பாவன ஸ்ரீ பசுபதே பதித பாவன ஸ்ரீ பசுபதே மகாதேவ சிவ சம்போ. இப்படிதான் இந்த சுவாமி வந்த சரித்திரம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நடராஜர், சிவகாமி, மாணிக்கவாசக சுவாமிகள் விக்கிரகங்கள்லாம் பண்ணி வைக்கப்பட்டது. 1988 கணபதி ஸ்தபதியால் மகாபலிபுரத்தில் உருவாக்கப்பட்ட அஷ்டதசபுஜ துர்கை தனிச்சந்நிதியில் இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணப்பட இந்த துர்கையை நேரில் பார்த்தா அவ்வளவு சக்தி நமக்கே தெரியும். முகத்தில் சாந்தம் தவழ வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கும் வரப்பிரசாதியா அன்னை இருக்கா. இன்பம் மூட்டி விட்டாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், பின்பு நின்னை எல்லால் தாயே பிரிது நாளும் உண்டோ. தேவி உபாசகர் ஒருத்தரால் வழங்கப்பட ஸ்ரீசக்கரம், அவர் கொடுத்த ஸ்ரீசக்கரம் இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய தனி சிறப்பு இது. இந்த ஸ்ரீசக்கரம் 4 தலைமுறைக்கும் மேலாக பூஜை பண்ணி பக்தருடைய வீட்டில் இருந்திருக்கு. பட்டீஸ்வரம் துர்கையை போல இந்த துர்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப விசேஷம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். இந்த கோவில் அற்புதமாக இருக்கிறதுக்கு அம்பிகையினுடைய அழகு. காஞ்சி மகாசுவாமிகளே அர்த்தநாரீஸ்வரி அப்படின்னு அம்பாளுக்கும் பேர் வச்சா. இந்த கோவில் 4th பிரதான சாலையில் கோவிலினுடைய முகப்பை 5 நிலைகள் 7 கலசங்கள் கொண்ட ராஜகோபுரம் அலங்கரிக்க, கருவறை கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்க, அம்பிகையினுடைய சந்நிதி தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்க, கருவறைக்கு பின்புறம் தனிச்சந்நிதியில் கிழக்கு நோக்கி துர்கையினுடைய சந்நிதி இருக்க,
கரூரினுடைய கோட்டங்களில் தெற்கு நோக்கி கணபதி தட்சிணாமூர்த்தியும், மேற்கு நோக்கி லிங்கோத்பவரும், வடக்கு நோக்கி பிரம்மாவும் துர்கையும் காட்சி கொடுக்க இந்த கோவில் பைரவர், சண்டிகேஸ்வரர், நவகிரக சந்நிதிகள்லாம் இருக்குது. வருஷம் முழுக்க இந்த கோவிலில் விழாக்கள் நடைபெறும். 2005 தான் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டது. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் கிராம தேவதை கோவிலான பிடாரியம்மன் கோவில் இருக்குது. குளக்கரையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 27/1/2005 தான் கும்பாபிஷேகம். நங்கநல்லூரில் நிறைய கோவில்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கோவிலும் ஏதோ ஒரு வகையில் சிறப்பு பெற்றது. ரொம்ப சுவாரஸ்யமான திருக்ஷேத்திரம் இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய சந்நிதி. அவசியமாக இந்த திருத்தலத்திற்கு தரிசனம் பண்ணோம். நம்ம சரணாலயம் கிட்டக்க தான், அதனால அவசியமாக தரிசனம் பண்ணுவோம்.